ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத், என் கூட இருக்கிறது கௌதம் எப்படி இருக்கீங்க? ப்ரீ சீசன்லாம் எப்படி போகுது? உங்க ப்ரீ சீசன் எப்படி போகுது? லிவர்பூல் ப்ரீ சீசன் எப்படி போகுது? எல்லாம் நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நான் ஒரு கேம் கூட பார்க்கல. அட்டகாசமான ப்ரீ சீசன். அதுவும் இந்த ஒரு போன ஒரு 2 to 3 days முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கேம், சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவன் அந்த காம்பிலேஷன்லாம் விட்டதுக்கு சேர்த்து வச்சு ஒரே மேட்ச்ல மார்ஷியல்லாம் சேர்ந்து போடுற 4 கோல் நான் ஒரே மேட்ச்ல போட்டு காமிக்கிறேன்னு தலைவர் செஞ்சுட்டான். இனிமேல் எவனாச்சும் வாயை திறந்தாங்கன்னா வாயிலேயே தான் அடி. ஸோ அதனால சிறப்பா போயிட்டு இருக்கு ப்ரீ சீசன், எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்ம ஆட்கள் வந்து ஆஸ்திரியால இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோன் பி வெரி வெரி க்ரூஷியல். இந்த இந்த சீசன் எப்படி செட்டப் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் வெரி வெரி குட் சைன்ஸ். லாஸ்ட் வீக் ஆல்தோ ஒரு கேம் நம்ம மோசமா தோத்தோம், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். போன எபிசோட்லயே பேசியிருந்தோம், 32 பிளேயர்லாம் ஒரு கேம் விளையாட வச்சோம்னா அப்படித்தான் இருக்கு. அதனால வந்து தட் வாஸ் வி கேன் ஒமிட் தட் கேம். பட் மற்றபடி 2 கேம் வாஸ் வெரி சாலிட் அண்ட் ப்ரீ சீசன் கோயிங் குட் சோ ஃபார். பட் நீங்க ஏன் அவாய்ட் பண்ணீங்க? நீங்க ஹார்ட் கோர் லிவர்பூல் ஃபேனே கிடையாது. நான் ப்ரீ சீசன்லாம் பாக்குறதே இல்லை எப்போதுமே. பாதி என்னவோ தெரியல, ப்ரீ சீசன் வந்து மற்ற லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இல்லவே இல்லை எப்போதுமே. ஸோ நான் எப்போதுமே ப்ரீ சீசன் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வாட்டி வேற இன்டர்நேஷனல் ஃபுட்பால் வேற மென் சைட்ல எதுவுமே இல்லை. பட் உமன் சைட்ல அதான் சொல்லாத வந்தேன். இது வந்து உமன்ஸ் ஃபுட்பால் வந்து உடனே லிவர்பூல் ஃபுட்பால மறந்துவிட்டு உமன்ஸ் ஃபுட்பால் லைவ் கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு குரூப்ல. யோசிச்சு பாருங்க, கமெண்ட் விட்டுறீங்க. ப்ரீ சீசன்லாம் அதை விடுங்க, ப்ரீ சீசன்லாம் அவங்களே கட்டிக்கிறது இல்லை. கிளாப் வந்து மேன் யுனைடெட் 4-0 தோத்துட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயம் மாதிரி தட்டி விட்டு போயிட்டாரு. லைப்ஸிக ஃபைனல் ஜெயிச்சா அதுலயும் தட்டி விட்டு போயிட்டாரு. ஜெயிச்சாலும் ஒண்ணும் இல்லை, தோத்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு அது எனக்கு பார்க்கணும் இல்ல. பட் எனிவே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அதர் ரெஸ்பெக்ட்ஸ். அது இல்லைன்னு சொல்லல. பட் அதை பத்தியே கொஞ்சம் பேசுவோம். ஸோ நியூ சைனிங்ஸ் ஃபாபியோ கர்வாலியோ, டார்வின் நூனஸ் 4 கோல் அகைன்ஸ்ட் லைப்ஸிக் ஃபைனல் வின்ல. எப்படி, ஹவு டிட் ஹி லுக்? என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கேம் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜேமி வார்டி ஃபீல் வருது, அவனோட ரன்ஸ், அவனோட இது கோல் தான் இல்ல. பட் இந்த லைப்ஸிக் அகைன்ஸ்ட் என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஃபாபியோ கர்வாலியோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அட்டகாசமான பிளே. நீங்க மேபி ஹைலைட்ஸ் பாத்தீங்களா இல்ல எங்கேயாச்சும் லைக் சர்ஃப் யூடியூப்க்கு சர்ஃப் பண்ணும்போது ஏதாச்சும் வந்துச்சான்னு உங்களுக்கு தெரியல. பட் பர்ஃபெக்ட் ஜேமி வார்டி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஷோல்டர்லயே விளையாடிட்டு இருந்தான். ஹி வாஸ் தேர் அட் த ரைட் டைம். அவனோட ஹேட்ரிக் கோலுக்கு ஒரு டேப் இன் பண்றதுக்கு பெனல்டி விச் வாஸ் a குட் சைன், குட் ஜெஸ்டர் பை சாலா. பெனல்டி எடுக்க விட்டுது, அதுவும் கை பட்டுருச்சா எனக்கெல்லாம் நடுங்கிருச்சு. இதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா ஓட்டி தள்ளிடுவாங்கடா அவனையே அப்படின்னு. நல்ல வேலை கையில பட்டு உள்ள போயிருச்சு. அதுக்கப்புறம் there was no stopping him. 4th goal obviously again a goalkeeper error, but 3 goals solid goals, ஒரு penalty, ஒரு tap in and second goal சரியான ஒரு acute finish. So all good signs. என்னன்னா he's trying to be Firmino in a totally different way. ஏன்னா Firmino comes to the half line to create spaces for them both to run in behind, but he goes well in advance of those 2 people to create space behind him. So I thought it is very very different to have a look. ஏன்னா if you see நம்ம let's say ஒரு virtual triangle போட்டோம்னா, சாரி ஒரு diagonal அது என்ன ஷேப்பு, டைமண்ட் போட்டோம்னா, let's say Salah on the right, Diaz on the left, Nunez up top, and for example let's say நம்ம attacking midfielder, let's say we are playing with Cavalli or with Elliot. இப்போ நுனியஸ் முன்னாடி போய் இவங்க 2 பேத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட், 3 பேத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது all 3 of them could come in more into the game, into the goal post. ஏன்னா அந்த ஒரு பெரிய ஹோல் நடுவுல இருக்கு. ஏன்னா நுனியஸ் has gone up top, he's dragged a defender along with him. சோ இந்த ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் நடுவுல இருக்கும்போது 3 பேருமே வந்து அட்டாக் பண்ண முடியும் அந்த சர்க்கிள், which is more direct to the goal. So in that way I think it is very very different to see. அதான் எனக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ், நான் ஒரு பெரிய டாக்டிஷியனோ ஒன்றும் கிடையாது, பட் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபர்மினோ பின்னாடி வந்துகிட்டு இருந்தான், நுனியஸ் முன்னாடி போறான். ஸோ ஐ தாட் தட் இஸ் கோனா பி a very different challenge for opposition defenders. ஏன்னா கிளாப் நம்ம பார்த்தோம் அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, we become too predictable nowadays, எல்லா டீமுமே எங்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு. ஐ திங்க் ஈவன் சீசன் அப்போ கூட ஐ திங்க் இட் வாஸ் டூக்கல் who told we know what they will do,
ஸோ அதனால நான் வந்து ஹாவர்ட்ஸ் வச்சு ஆடுறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐ திங்க் ஆன்சலாட்டி ஆல்சோ செட் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல we know who they are from 3 years, we know what the midfielders, I know how to set up my team and wait for one counter attack அப்படின்னு. So I think yes, we've gotten too predictable over last 2-3 seasons and I think this is really exciting to see. எனக்கு வந்து இப்பெல்லாம் நுனியஸ் பால் போகும்போது எனக்கு வந்து இட்ஸ் லைக் எனக்கு அந்த லூயிஸ் சுவாரஸ் ஃபீல் வருது. என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. நம்ம வந்து போன சீசனும் பேசிட்டு இருந்தோம், டிஆர்ட்ட பால் போகும்போது ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நுனியஸ்ட வரும்போது அப்படிதான் இருக்கு. கமிங் பேக் டு ஃபேபியோ கவாலியோ, I think it's going to be a beautiful signing. God forbid no injuries, but it's going to be a beautiful signing to see either Harvey Elliott or Fabio Carvalho to take up that position. I'm just really excited. I don't know what else to say. It's just going to be really exciting. நான் நெட்ல படிச்ச வரைக்கும் நிறைய இந்த ஃபேபியோ கர்வாலோ டு பிலிப் குட்டினியோ கம்பேரிசன்ஸ் நிறைய வந்தது லைக் அந்த கேமுக்கு அப்புறம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா he was doing the same நீங்க சொல்றதுதான் பிலிப் கவுட்டினியோ ஸ்டஃப். லெஃப்ட்ல இருந்து உள்ள வந்து he was cutting back and taking shots or kind of the same profile player, but I think he'll be more towards the middle. Coutinho வந்து மிட்ஃபீல்ட்ல லெஃப்ட் சைடுல ஆடிட்டு இருந்தான். லைக் the later stages, let's say சாலா வந்த புதுசுல I think சாலா மானே and Coutinho இருந்த ஒரு I think it was 5 months, 6 months. I think Coutinho was playing on the left of the midfield, but I think Carvalho will be more towards the center is what I'm expecting. But knowing Klopp, we don't know the formation. ஏன்னா சடனா பார்த்தா பால்டு கீட்டா வேற பயங்கரமா ஆடுறான், அவனை வேற எங்க இன்கார்பரேட் பண்றதுன்னு தெரியல. சோ என்னடா எல்லா பொசுக்கரும் ஒரே சீசன்ல இப்படி நல்லா ஆடுறீங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க எல்லாரும் படுத்துக்கிறீங்களே அப்படின்னு இருக்குது. பட் இட்ஸ் a good problem to have. ஆமா, இட்ஸ் a good problem to have. அண்ட் இது நம்ம ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக், லாஸ்ட் எபிசோடான்னு தெரியாது, பட் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் பேசிருந்தோம் வந்து 4-2-3-1 ஆடுவோமா இல்ல 4-3-3 ஆடுவோமான்னு சொல்லிட்டு. அதுவும் எஸ்பெஷலி ஃபேபியோ கர்வாலியோ, ஹார்வி எலியட், ஃபெர்மினோ, ஜோட்டா எல்லாரும் இருக்காரு. ஸோ இந்த 2 கேம் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்துட்டா ஸ்டிக்கிங் டு 4-3-3 இல்ல 4-2-3-1 நம்ம ஆடுறோமா? ஐடியா இல்லைங்க. ஏன்னு கேட்டா 45 மினிட்ஸ் ஒரு டீம் வச்சு ஆடணும், இன்னொரு 45 மினிட்ஸ் இன்னொரு டீம் வச்சுட்டு ஆடணும். ஸோ even if that's going to be a new tactic, it will be good. என்னன்னா 5 subs இருக்கு இப்போ. So ஒரு first half full உட்கார்ந்து just score 1 goal, make the game stale till like 60 minutes and then go on the attack or go fully on the attack, change the whole team, go on the defense. See, it's just opening so many new possibilities to the Premier League. இல்ல இப்போ 5 subs rule கொண்டதுல இருந்து ஒரு ஹாஃபும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் வச்சு ஆடலாம். I don't know if someone will eventually realize that this could be an option, but until they realize that this is an option, I think it's opened up a whole new ball game. So I think இந்த ஒரு ப்ரீ சீசன்ல வந்து நம்ம டீம் அவ்வளவா அனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 45 மினிட்ஸ் ஒரு டீம் ஆடுறாங்க, இல்ல 60 மினிட்ஸ் ஒரு டீம் ஆடுறாங்க. ஏன்னா நுனியஸ் came on after 45 and he scored 4 goals and he also had the chance to score 2 more which he missed. அப்போ வந்து அந்த they showed the touch line. அப்போ வந்து பெப்லிண்டர்ஸும் கிளாப்லாம் அவங்க பாத்துக்கிட்டு அப்படியே வியந்து போய் உட்காந்துருக்காங்க, இவன் இத்தனை சான்ஸ் மிஸ் பண்றானே, இது எல்லாம் போட்டானா இன்னும் எவ்வளவு டெல்லியா இருப்பான் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் த லாஸ்ட் சீசன் தட் ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் அபவுட் அட் திஸ் லெவல் 2013-14. ஐ டோன்ட் திங்க் ஈவன் யூ கேன் கான்டெம்ப்ளேட். அப்பெல்லாம் வந்து எப்படா ஆப்போனன்ட் டீம் கோல் போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் இவனுங்க வெளியாகி 4 கோல் போடுவானுங்க, அது வரைக்கும் இவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. So I think that is the level of excitement I have right now. உங்களுக்கு எப்படி இருக்குது? I mean நீங்க மேட்ச் பார்க்கல, but how are the excitement? எக்ஸைட்மென்ட் லெவல் டெஃபினட்டா இருக்கு. எஸ்பெஷலி டார்வின் நூனஸ் வந்து ப்ரீ சீசன், ஆஃப் கோர்ஸ் ஒன்லி ப்ரீ சீசன் தான், பட் இருந்தாலுமே 4 கோல் போடுறாங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் a big thing. பட் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு மேபி நான் கொஞ்சம் அந்த பெசிமிஸ்டிக், இந்த கிளாஸ் ஹாஃப் எம்டின்னு சொல்ற ஆளு கொஞ்சம் சில சமயம். ஸோ நான் வந்து சரி இந்த கேம்ல எல்லாம் பண்றது ஓகே, பட் ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல பண்ணணும், ஒரு பிரீமியர் லீக்ல பண்ணணும், அப்பதான் வந்து இது வரும். பட் ஐ ஃபீல் லைக் அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஃபுல்ஹாம் வந்து ஆர் ஈவன் திஸ் கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் வந்து அகேன்ஸ்ட் சிட்டி வந்து இட் பி க்ரூஷியல் எனக்கு தோணுது. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் ரூம் இந்த சீசன் வந்து யாருக்கு எந்த பிளேயருக்கு வந்து இட் பி த மோஸ்ட் க்ரூஷியல்னு நினைக்கிறீங்க? இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து someone was not performed has to perform டைப்ல பார்க்கலாம், இல்ல someone who was performed well, was given signs but he should go to the next levelங்கிற மாதிரியும் பார்க்கலாம். அது அப் டு இன்டர்பிரிட்டேஷன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஸோ ஒரு பிளேயர் சூஸ் பண்ணணும்னா யாரை சொல்லுங்க? I'll go with 2 players.
one either out of Carvalho and Elliott will be a very pivotal for our season நினைக்கிறேன். One out of them, நம்மளுக்கு யார் வேணாலும் பிரச்சனை இல்லை, but one out of them will be hugely important for us. And the other person I would say is it should be a revival season for either Jota or for Firmino. ஏன்னா both of them have gone down the pecking order. டியாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜோட்டாவை யூஸே பண்றது இல்ல. இப்போ வந்து having bought Nunez and having him score 4 goals. Don't get me wrong, Firmino was real good first halfல. We saw all those old touches. ஏன்னா நமக்கே இப்பதான் தெரிய வருது, போன சீசன் he was nursing 1, 2, 3 injuries அப்படின்னு. என்னடா ஃபார்ம் டிப் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் he is back ன்னு நினைக்கிறேன். The smiles are back and I hope it's a big revival season for Firmino. For Jota again, he is injured at the moment, but ஒரு சின்ன நாக்கு தான் சொல்லியிருக்காங்க. It's nothing big, so he might be involved for Fulham. But I think either one of Harvey Elliott and Fabelio or either one of for sure Jota or Firmino. I think இந்த ரெண்டு சாய்ஸ்ல வந்து I think one is going to be revival, one is going to be a breakthrough season. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, சோ நீங்க சொன்ன மாதிரியே நானும் ஒன்னு சொல்றேன். பிரேக் த்ரூ வந்து ஐ திங்க் தி ஆப்வியஸ் கேண்டிடேட் வந்து ஐ ஃபீல் லைக் இஸ் டார்வின் நூனிஸ். ஏன்னா பிரைஸ் டேக் வந்து அவ்வளோ இல்லைனாலும், ஒரு ஜாக் கிரீலிஷ்க்கு இருந்த பிரைஸ் டேக் இல்லைனாலுமே he is coming in as that focal point நம்ம அட்டாக்கு. அஃப்கோர்ஸ் சலா இருக்கான், ஜோட்டா, டியாஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் டார்வின் நூனிஸ் அந்த ஒரு நம்பர் 9 ரோல்ல வந்து இஸ் கமிங் இன் as the proper out and out striker. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த சுவாரஸ்க்கு அப்புறம் அண்ட் ஈவன் நீங்க நம்ம பிளேயிங் ஸ்டைல் பார்த்தாக்க ப்ராபப்ளி பெர்னாண்டோ டாரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து டாரஸ்க்கு அப்புறம் இல்ல. லைக் ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 சுவாரஸ் வந்து குட் கிரியேட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் கேட்டா. ஸோ ப்ராபப்ளி பெர்னாண்டோ டாரஸ்க்கு அப்புறம் அந்த லெவல் ரீச் ஆகணும்னு ஐ ஃபீல் லைக் டார்வின் நூனிஸ். பட் அட் த சேம் டைம் அவ்வளவு ப்ரெஷர் போட விரும்பல, because it's his first season in the Premier League. So I feel like in the season or the next season is when he should shine more. But on the other end வந்து I think Jordan Henderson தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு ரீசன். ஒன்னு லாஸ்ட் சீசன் வந்து he performed quite badly for his own standards. ரெண்டாவது நாபி கேட்டா வந்து he has proven that over a consistent period he can stay fit. So அதனால வந்து அவ்வளோ அந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணான்னா இட் வில், அண்ட் அதே பீக் அந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணனா கேட்டா, ஃபபினியோ, தியாகோ மேபி ஆர் பெஸ்ட் மிட்ஃபீல்ட். அண்ட் அப்போ ஹெண்டர்சனை வெளியில தூக்கி தான் ஆகணும். ஸோ ஹெண்டர்சன் வந்து he has to improve இந்த சீசன். சாய்ஸ் இல்லை, இல்லைன்னா ஐ ஃபீல் லைக் த நேச்சுரல் ஆப்ஷன் வில் பி டு பிரிங் கேட்டா இன்டு தி டீம். ஸோ அதனால வந்து ஸோ ரெண்டு பிளேயர் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அகெயின் டார்வின் நூனியஸ் சொல்லலாம், அண்ட் என்ன கேட்டா ஜார்டன் ஹெண்டர்சனுக்கு வந்து திஸ் இஸ் அ மேக் ஆர் பிரேக் சீசன் தான் சொல்லுவேன். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் அகெயின் லாஸ்ட் சீசன் நம்ம வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தாக்க நீங்க யாரு சலான்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நோ டவுட். ஆமா, நான் வந்து ஆலிசன் சொன்னேன். ஸோ இந்த சீசன் வந்து யாரு இருப்பாங்க? இது வந்து ஒரு சீசன் ப்ரெடிக்ஷன் மாதிரி. இந்த சீசன் யாரு இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க பெஸ்ட் பிளேயர்? ஒரு சிங்கிள் பிளேயர் இந்த வாட்டி, நோ 2 நேம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு. ரொம்ப புட்டிங் மீ ஆன் தி ஸ்பாட். ஏன்னா அட்டாக்ல ஒரு 15 பேர் இருக்கானுங்க, யார் எடுக்கிறதே தெரியல. ஐ திங்க் பெஸ்ட் பிளேயர் இஸ் கோயிங் டு பி ஆக்ஸ்லேட் சேம்பர்லன். எத்தனை பேர் சிரிச்சீங்களோ விட்டுருங்க. பட் தலைவன் எப்ப கிளம்புவான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். லூசு பையன் இந்த நேரமா பார்த்து இன்ஜர் ஆகி தொலைச்சிட்டான். இந்நேரம் வெஸ்ட் ஹாம் பிட் பண்ணிருப்பாங்க. லூசு பையன் இன்ஜர் ஆகி உட்காந்துட்டான். அது தெரிஞ்சுட்டு இன்ஜர் ஆகிட்டான் போல. ஐயோ அந்த டீம்ல நான் போக முடியாது அப்படின்னு. ஜெர்சி லிங்கார்ட் எப்போ அங்க போனாங்க வெஸ்ட் ஹாம் பிட் பண்ணுவாங்க நானும் ஆர்வமா எதிர்பார்த்தேன். அவங்க என்னடா 35 மில்லியன் கொடுத்து எவனத்தையும் வாங்கிட்டானுங்க இப்போ. So, but jokes apart, I think best player could be Diaz this season because he very well knows நம்ம கிட்ட ட்ரிக் இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஆனா அவுட்புட் இல்லை அப்படின்னு அவனுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். And he knows he should score, he should create more அப்படின்னு. But yeah, it's very difficult to say one player நம்ம டீம்ல. But I think I'm going for Diaz this season. ஆமா, I think that's not a bad choice at all. யாருமே பேட் சாய்ஸ்னு சொல்ல முடியாது. டியாஸ் நான் யோசிக்க கூட இல்லை ஆக்சுவலா, frankly speaking. என்ன கேட்டா வந்து ஐ ஃபீல் லைக் இந்த சீசன் பெஸ்ட் பிளேயர் ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னா நான் வந்து சேஃப் ஆப்ஷன் திரும்ப மோசலான்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் கன்சிஸ்டன்டா ப்ரொடக்ஷன் இருக்கு. 20 கோல் பர் சீசன் லீக்ல வந்து மினிமம்
ஒரு 4 வருஷமா இருக்கா, 4 வருஷம் 5 வருஷமா இருக்கு. அண்ட் ஐ திங்க் 1 இயர் நடுவில் வந்து மிஸ் பை 1 கோல், 19 கோல்ஸ் இருந்தது. ஸோ ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்லி ஹஸ் ப்ரூவன். ஐ ஃபீல் லைக் இன்னொரு ஃபியூ இயர்ஸ் இருக்கு, ஸ்டில் ஹேஸ் அன் இம்பாக்ட். ஸோ என்ன கேட்டா பெஸ்ட் பிளேயர் ப்ரெடிக்ஷன் நான் தான் சொல்லுவேன். இப்போ டாப் 2 வந்து பை கன்சென்சஸ் எல்லாருமே சொல்லலாம் லிவர்பூல், சிட்டி. நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் லிவர்பூல், செகண்ட் சிட்டின்னு சொல்ல போறோம். சிட்டி ஃபேன்ஸை கேட்டா ரிவர்ஸ் சொல்லுவாங்க. பட் அவுட் சைட் ஆஃப் மேன் சிட்டி யாரு வந்து விச் டீம் வந்து வில் பி த பிகெஸ்ட் த்ரெட் நம்ம டைட்டில் ஜெயிக்கிறது? ஏன்னா பிரீமியர் லீக் டைட்டில் இன்னும் வந்து இந்த ஒன்லி 1 in 4 years 5 years இல்லையா, சின்ஸ் அந்த ஒரு மேன் சிட்டி லிவர்பூல் ரைவல்ரி வந்ததுக்கு அப்புறம். அவுட் சைட் ஆஃப் மேன் சிட்டி யாரு வந்து who is the most capable of breaking up the top? So before we go into that discussion, எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்துச்சு, which I got asked because I joined this Arsenal podcast as a Liverpool fan. நான் ஜாயின் பண்ணேன், அவங்களோட எபிசோட் பண்ணேன். And they asked me this very interesting question. They said, they asked, Liverpool have come a long way in the last 4-5 years, or let's say since Klopp took over, which is like 6 years now, 6.5 years now. Do you regret that Liverpool have not dominated the league in கேட்டாங்க. எனக்கு வந்து I had a yes or no answer, but I wanted your opinion. And after you give your opinion, நம்மளுடைய ardent Liverpool fans இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா please comment your opinion as well. But சேஷாத்ரி, நீங்க do you regret that we didn't dominate the Premier League? டாமினன்ஸ் வந்து நடந்திருக்குமான்னு எனக்கு at any stage தெரியல. ஏன்னா given the cityயோட spending power at any stage. Okay. How do you define dominance? Dominance in the way we should have won at least 3 trophies in the last 5 years minimum. டாமினன்ஸ்ல லிட்டரலா நான் சிட்டியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். they won 4 in 5 years தான். அந்த மாதிரி ஒரு அதாவது இந்த ஏரா வந்து ஒரு மேன் சிட்டி ஏரா அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 10 years கூட சொல்லலாம். ஏன்னா since 2000 அந்த அகுவேரோ கோலுக்கு அப்புறமே they have won a lot of trophies for last 10 years. I think they won like 8 in the last 11. I think it's just Chelsea, Liverpool and Leicester. அவ்வளவுதான். ஆமா, செல்சி 2 வாட்டி, லிவர்பூல் 1 வாட்டி, லெஸ்டர் 1 வாட்டி. So literally around they won around 7 or 8 titles. And so I feel like இந்த era, அதாவது can you define an era as Man City era? இதுக்கு முன்னாடி வந்து Man United அந்த Ferguson era, அந்த மாதிரி லைக் ஈவன் நம்ம லிவர்பூல்ல எடுத்துக்கோமே 80s 70s those were dominant. நடுவுல லீட்ஸ் யுனைடெட் இருந்தது, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இருந்தது. So can you define இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து லிவர்பூல் வாஸ் தி பெஸ்ட் டீம் இன் இங்கிலாந்து அப்படின்னு? Now I don't think வந்து see problem என்னன்னாக்கா I don't know that I regret. இந்த மாதிரி regretலாம் சொல்ல மாட்டேன். I don't think so because நீங்க எப்போ லிவர்பூல் ஃபேனா நீங்க எனக்கு தெரியல. பட் நடுவுல it was a really bad period where mid table 10th 9th ஃபினிஷ் கூட பரவாயில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. So coming from that place we cannot regret challenging first and for the title. And to be honest, maybe regret was the wrong word. I could have asked saddened. ஏன்னா இவ்வளவு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியும் we couldn't dominate பண்ண முடியலையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கா இல்லையா? இல்ல, அந்த இது இல்ல. I feel like at the end of the day வந்து performance தான் முக்கியம். Like winning trophies is all well and good. And எப்போ வந்து when historyல வந்து ஒரு 20-30 years from now யாராவது history books எடுத்து பார்த்தாக்க they will be like, oh Man City has won இவ்வளவு titles or they were dominated. But the truth is the performance is what matters. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ultimately someone has to lose, someone has to win. And 1 pointல ஜெயிக்கிறது after reaching 93 94 வந்து it's just a matter of fine margins. Sometimes they have the luck, sometimes we have the luck. அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஐ ஃபீல் லைக் அந்த விதத்துல ஐ டோன்ட் ஹேவ் எனி சேட் ஃபீலிங்ஸ். பட் அகெயின் இன்னும் ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் தான் நல்லா இருந்திருக்குங்கிற நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு எஸ் ஆர் நோ ஆன்சர் லைக் அப்படிதான் இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் ஆர்கியூப்லி த கிரேட்டஸ்ட் எரா இன் இங்கிலீஷ் ஃபுட்பால், மேன் சிட்டி லிவர்பூல் ரைவல்ரி. பட் ஆன் பேப்பர் அதான் சொன்னேன் 20-30 இயர்ஸ் அப்புறம் யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா மேன் சிட்டி 4 in 5 years, லிவர்பூல் 1 in 5 years இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுதான். ஈவன் 3-2 இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதான் எனக்கும் எப்படி அதை ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. பட் ஃபாலோவர்ஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் சொல்லுங்க. ஐ யூ லைக் ரியலி லைக் saddened. ஏன்னா at certain points I think ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்டப்போ I had a long thought after that episode was over. I was like
ஆமா, we've done so much, but இந்த ஒரு லூசுத்தனமான இந்த ஒரு டீம் வந்து நம்மள எவ்வளவோ தடுத்துட்டானுங்க. At least we should have won 3 more trophies, to be simply honest. ஏன்னா that one 11 millimeter ஒரு season, last season was another season. இன்னொரு சீசன் வந்து ஐ திங்க் வி லாஸ்ட் பை 2 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வாஸ் சம் அதர் சீசன். ஸோ 3 சீசன்ஸ் வந்து வி வென்ட் சோ க்ளோஸ் அண்ட் yet it feels so far. ஏன்னா we still can't say நம்ம வந்து we've dominated themனு ஒரு சின்ன சொல்ல முடியலையே அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் we can bring money into the equation. See, yes, money is a big factor why Man City are here. பட் அது எப்படி நீங்க குத்தமா சொல்லலாம்? தட் இஸ் our owners couldn't generate that much moneyங்கிறது it is our fault. How can you blame it on them saying அவங்க நிறைய பணம் ஜெனரேட் பண்ணாங்க நம்மளால பண்ண முடியல அப்படின்னு? இல்ல, ஐம் நாட் பிளேமிங் இட் ஆன் தெம். நான் என்ன சொல்றேன், சரி நீங்க கம்பேர் பண்ணணும். இப்ப எஃப்எஸ்ஜி வந்து இட் இஸ் a ஸ்மால்ங்கிற பட் இட் இஸ் a company at the end of the day. பட் whereas சிட்டி வந்து they are basically owned by a country. So அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே பில்லியனர்ஸ் தான் ஃபுட்பால் லிவர்பூல் ஓனர்ஸா இருக்கட்டும். பட் தேர் இஸ் அ லெவல். வந்து லிவர்பூல் வந்து நம்மளே சலாவோட கான்ட்ராக்ட் விஷயமே பேசியிருக்கோம். லைக் இந்த வேஜுக்கு மேல தாண்ட முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ வேறஸ் இதே சிட்டியா இருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க, will they have hesitated to give Salah the whatever he asked for? That's the whole. ஹாலண்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு ஏஜென்ட் ஃபீஸ்னு அது வேற. ஸோ அந்த விதத்துல தான் நான் சொன்னேன். பட் see ultimately we cannot deny the footballing talent that is on the pitch for Man City. அது இல்லைன்னு சொல்லல. they are a brilliant team. பணம் கொடுத்து அசம்பிள் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் they are a brilliant team and எந்த பிரீமியர் லீக் டைட்டிலும் they didn't deserve season and அது ஒண்ணுதான் சொல்லலாம். sorts of incidents வந்து it happens every year. ஸோ அதான் தெரியல. சேட் ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் இன்னும் ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் தான் நல்லா இருக்கும் தோணுது. பட் கிளாப் அண்ட் பெப் பேரா இன்னும் முடியல. still a few more years of that. So let's see how that goes. Yeah, I mean அந்த ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு தோணுச்சு. பட் கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், who will be the outsiders ன்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி டாட்டனம். ஏன்னா ஐ ஃபீல் தேவ் ஸ்ட்ரென்தன்ட் ஆல் தி ஏரியாஸ் தட் தே நீடட் டு. கரெக்டா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் கோனா பி சான் அண்ட் கேன், நோ டவுட். Right side la they were still skeptical about Kulusevski, although he did very well second half the season after he was bought on loan. But they needed to strengthen something. They got in Richarlison. Midfield la they had Højbjerg tavara they didn't have anyone to say idu oru periya midfield nu, and they invested really well, which is a really good buy for 25 million. Bissouma vaangnanga, which I didn't think Brighton 25 million எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. Maybe they were in need of desperate money or what not. So that's a great buy for them. And right back they were having problems. They got DJ Spence now from Middlesbrough, who is touted to be the next Alexander Arnold சொல்லலாம். So they got him for the right back. They got Perisic for the left wing back or whatever you want to call. They got Lenglet. So I think they made very very good purchases. ஐ திங்க் காண்டே வரும்போது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், டே நான் எப்படியா சாம்பியன்ஸ் லீக் கொடுத்துட்றேன், பட் ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு 100 million எடுத்து வைங்கன்னு. ஸோ ஐ திங்க் they made really good signings, and I think at least until December they will be in the title fight. நான் நம்புறேன். Maybe after that the Champions League எல்லாமே could get into their way, the scheduling, எத்தனை பிளேயர்ஸ் ஃபிட்டா இருப்பாங்க இல்ல அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஸோ I think they at least until December அவங்க இருப்பாங்க. But recently I've even watched United's and Arsenal's pre-season games. So I would say both of them are in a very strong shout out for the top 4. They won't be challenging for the title, but I see a huge improvement in both of their performances. ஏன்னா கேப்ரியல் ஜெசஸ்ல பால தொடும்போது it's really good for the Premier League ன்னு சொல்லுவேன். This season I think the top 6 are going to be way above the rest, and I would include Newcastle, who have made very good purchases as well. So Newcastle 7th போட்டோம்னா these 7 will be totally above the rest 13, I would say. But it's going to be really interesting among the top 6 who might drop points against each other. ஏன்னா டைட்டில் ரேஸ் டிசைட் பண்றதே நீங்க சொன்ன மாதிரி we drop points against Tottenham, against Chelsea, and against a couple of other sides. But Tottenham Chelsea was the biggest dropping points ன்னு நினைக்கிறேன், which we shouldn't have done last season. So அதெல்லாம் அந்த ஃபைன் மார்ஜின்ஸ்ல வந்து நிற்கும் போது, so I think it's just going to be Tottenham for the title. But Arsenal and United are looking deadly. Not much to talk about Chelsea because I didn't follow their preseason games.
and they're getting their defense sorted out, and they made a really good purchase in Sterling. But we can't say them until I actually see how they're doing. ஆமா, செல்சி ஐ டோன்ட் நோ. அது வேற நிறைய ரஃபீனியா மிஸ் பண்ணாங்க. இப்போ ஜூல்ஸ் குண்டே வேற என்ன என்ன ஆக போறான்னு தெரியல. ஏன்னா ஸ்பெயின்ல என்னடானா பார்சா சைன் பண்றாங்க, இங்கிலாந்துல என்னடானா செல்சியை சைன் பண்றாங்க. கடைசியில ரெண்டுமே இல்லை, நான் சரியாலே இருக்கேன்னு விட்டுருவோம் போல இருக்கு. பட் எனிவே பாப்போம். செல்சி பத்தி எனக்கு தெரியல. பட் அதான் ஐ ஃபீல் லைக் அந்த டாட்னம் பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து வெரி வெரி அக்யூரேட் பாயிண்ட். அது தட் தே மேட் சைனிங்ஸ் வேர் தே நீட் டு மேக். அண்ட் நம்ம ரிச்சார்ட்லிசன் பத்தி பேசியிருக்கோம், எவர்டனுக்கு இது பண்ணும்போது அவனையும் சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ஃபீல் லைக் வந்து ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிச்சார்ட்லிசன் தட் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் வந்து இந்த ஒரு வில்லன் மென்டாலிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து டாட்னம் வந்து நம்ம மொரினியோ அந்த ஆல் ஆஃப் நத்திங் டாக்குமெண்ட்ரிலேயே பார்த்துருக்கோம். ரொம்ப அதாவது வந்து அந்த ஒரு கோட் அண்ட் கோட் நைஸ் கைஸ் இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா அவங்க வந்து விட்டுருவாங்க, ஒன்றும் சரியா பண்ண மாட்டாங்க. ரிச்சார்ட்லிசன் வந்து ப்ரீ சீசன் அவங்களோட டீம்மேட்டோடய ஏதோ போயிட்டு இருப்பாங்க ட்ரைனிங்லயே. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி பிரிங்ஸ் தட் வாட் எவர் செட் அண்ட் ரிச்சார்ட்லிசன் இருக்கு. கொஞ்சம் அந்த ஒரு டர்ட்டி பிளேயர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, பட் அது இருக்கு. டாட்னம் வெரி குட் பாயிண்ட். ஆர்சனல் தேவ் மேட் குட் சைனிங்ஸ். அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு டாப் 6 வந்து தேவ் மேட் வெரி குட் சைனிங்ஸ். நியூ காசல் மேட் குட் சைனிங்ஸ் சொல்ற மாதிரி. அவங்க 7th வருவாங்களான்னு தெரியல, பட் ஐ ஃபீல் லைக் தே வில் டெஃபினட்டா டாப் ஹாஃப் இல்லைன்னா ஐ ஃபீல் இட்ஸ் ஃபெயிலியர் இந்த சீசன் நியூ காசலுக்கு. பட் அதர் தென் தட் வேற எதுவும் இல்லை. ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா சீசன் ப்ரீவியூ எபிசோடுக்கு? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல, ஐ திங்க் we can talk about the formation, பட் நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். we are still skeptical about the formation. நமக்கே எதுவும் தெரியல, நம்ம அவ்வளவா பேச முடியாது with the purchases that we have. I think the community shield could give us a little idea, பட் நமக்கே தெரியும் கிளாப் அது ஒரு ஷீல்ட் எல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அது ஒரு அச்சீவ் கோடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்பால் இருப்பாப்ல அந்த கேம்ல. So I think that again will not give us much of an insight, but yeah, I think for season preview this is I think how we could describe a season. ஏன்னா மிட்ஃபீல்ட் பத்தி பேசிட்டோம், அட்டாக் பத்தி பேசிட்டோம், டிஃபென்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் தெம்செல்ஸ். நாம அதை பத்தி தொடரணுங்கிறது அவசியமே இல்லை. I mean we bought Calvin Ramsey, but not much news about him coming out. I don't know for what reason. Is he still on the sidelines or what not in தெரியல. Good to see Alisson coming back. Injury இருந்தது Calvin Ramsey. Okay, so I think he's not yet fit up. அதனால நம்ம தலைவர் நம்மளுடைய எவர் கிரீன் மில்லர் ஆட வச்சுட்டு இருக்கோம் அங்க. குட் டு see Alisson coming back. I think இன்னைக்கு தான் ட்ரைனிங் பிக்சர்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். So it's really good that he is back. So yeah, all good and done, and I think really exciting season to look forward to. ஆமா, really exciting season to look forward to. எங்க சைடுல இருந்தும் we are also very excited to do this season. உங்க கூட கீழே அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ்க்கும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எப்போ வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்போ வந்துடும். இந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதர்வைஸ் வந்து ஒரு தேங்க்யூ சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் லாஸ்ட் சீசன். நாங்கள் கேரவா கப் ஃபைனலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது, அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இந்த சீசன் வந்து இட்ஸ் வில் பி आवर ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் ஆஃப் கருத்து பாட்காஸ்ட். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதான் ஹோப்ஃபுல்லி வி கேன் பிரிங் சம் குட் கான்டென்ட் டு யூ. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதோட முடிச்சுக்கலாம். இல்ல, ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க, பட் தட்ஸ் ஓகே. ஐ மீன் each one is entitled to their own opinions, but whoever is still supporting us, success really means a lot to both of us. We are doing it in Tamil. ஏன்னா இங்கிலீஷ்ல we could have done it in English, but we wanted to do it for our community. So thank you so much for everyone that's supporting us, and we owe a lot of this support to you guys. So keep supporting us, and முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் யுனைடெட் ஃபேன் நான் சரி ரெண்ட் ஃப்ரீயா பசங்க நம்ம என் மண்டையில இருக்காங்கப்பா, இழுக்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. So I think non-Liverpool fans இருந்தாலும் சரி, if they do find it interesting to know what's happening within our club, follow பண்ண சொல்லுங்க. But that's all at the moment. Thank you so much. We are looking forward to the season. Thank you so much, and we'll see you next time.